Good evening, friends. Welcome to Kernel Physics. நாம் கர்னல் ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் தமிழில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், ஏன்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின், an electric field is uniform and points in the positive x direction for x more than 0 where E equal to 200 I unit vector Newton per coulomb and points in the negative x direction for x less than 0 where E is equal to minus 200 I unit vector Newton by coulomb. A right circular cylinder with a length of 20 cm and a radius of 5 cm is centered at the origin with its axis lying along the x axis. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சிஸ் அலாங் த ஒரு சிலிண்டர் வச்சுருக்கோம். ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், அதனோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், சென்டர்ட் அட் ஆரிஜின்னா ஆரிஜினுக்கு லெஃப்டில் ஒரு 10 சென்டிமீட்டர், ரைட்டில் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சிலிண்டர் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ் மோர் தென் 0ல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 200 இருக்குது, லெஸ் தென் 0ல் வந்து -200 நியூட்டன் பர் கூலும் இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரோ ஈச் ஃப்ளாட் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் த்ரோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர், the net outward flux through the whole cylinder, the net charge inside the cylinder. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, E equal to 200 யூனிட் வெக்டர் I நியூட்டன் பை கூலும் ஆன் த ரைட் சைட். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா E equal to -200 நியூட்டன் பை கூலும் I யூனிட் வெக்டர். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே எஸ்ஐ யூனிட்ஸில் மாற்றிக்கிறது நல்லது. ஸோ 5 × 10⁻² மீட்டர். லெங்த் ஆஃப் சிலிண்டர் வந்து 20 சென்டிமீட்டர். அவங்க ஏற்கனவே வந்து சென்டரில் தான் ஆரிஜின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த சிலிண்டரோடது. ஸோ லெஃப்ட் ஃபேஸும் ரைட் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 மீட்டர் 0.1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரம் த ஆரிஜின் இதுதான் டயக்ராம். ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஃபேஸ் ரைட் ஃபேஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலிண்டருடைய ஆக்சிஸ் வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஒவ்வொரு ஃப்ளாட் ஃபேஸ் அண்ட் த கர்வ்டு சிலிண்டர்கள் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நார்மல் மார்க் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஃப்ளாட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நார்மல் வந்து லெஃப்ட் சைடு ஓரியன்ட் பண்ணியிருக்கோம். ரைட் ஃபேஸ்க்கு வந்து ரைட் சைடு நார்மல் ஏரியா நார்மல் வந்து ரைட் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நார்மல் அவுட்வேர்டாக ஒரு பெர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம்முக்கு போகலாம். நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஃப்ளாட் ஃபேஸ். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E டாட் ∇S. அதாவது நம்ம இங்கே சைடில் ஃபஸ்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம். டாட் ப்ராடக்ட் ஒன்று வந்து ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து E டாட் ∇Sன்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தோட மேக்னிடியூடும் எடுத்துக்கிட்டு காஸ் தீட்டான்னு எழுதணும். E டாட் ∇S காஸ் தீட்டா அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதே மாதிரி யூனிட் வெக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா காஸ் தீட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ த ரைட் ஃபேஸ் ஈக்குவல் டு E ∇S காஸ் தீட்டா. E வந்து 200 I நம்ம இங்கே போட மாட்டோம், ஏன்னா வந்து இங்கே காஸ் தீட்டா லெவன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 200 இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். நமக்கு வந்து ரேடியஸ் தெரியும், அதை அப்ளை பண்ணி காஸ் 0. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா நார்மலும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ 0 டிகிரி. ஸோ 0னா காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ரைட் ஃபேஸில் வந்து நம்ம வந்து மேக்னிடியூட வச்சு போட்டோம். ரெண்டோட ஈயோட மேக்னிடியூட் ∇Sோட மேக்னிடியூட் எடுத்து காஸ் தீட்டா அப்ளை பண்ணி பண்ணோம். இங்கே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். EL டாட் ∇S. ELோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -200 I யூனிட் வெக்டார். ∇Sன்றது வந்து ஒரு வெக்டார். அதை வந்து நம்ம மேக்னிடியூட் தனியாக டைரக்ஷன் தனியாக பிரிக்கலாம். இப்போ மேக்னிடியூட் தனியாக டைரக்ஷன் தனியாக பிரித்தோம்னா ∇Sன்றது மேக்னிடியூட், டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபேஸில் ஆப்போசிட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு வந்து என்னென்னா I யூனிட் வெக்டார்ன்றது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மைனஸ் I வெக்டார் அப்படின்றது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணும்போது 200 ∇S I டாட் I. ஸோ அது ரெண்டும் வந்து யூனிட் ப்ராடக்ட்ன்றதுனால வெக்டார்ன்றதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ 200 ∇S. அதே 200 ∇S தான் வந்து மேலே வந்தது ரைட் ஃப்ளக்ஸ் த்ரூ ரைட் ஃபேஸில். ஸோ அதனோட ஆன்சர் கடைசியாக வந்து 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும்னு வரும். சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த லெஃப்ட் ஃபேஸ் ஈக்குவல் டு -200 I யூனிட் வெக்டார், 200 இன்டூ -I யூனிட் வெக்டார். ∇Sன்றதையும் நம்ம வந்து மேக்னிடியூட் தனியாக வெக்டார் தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ரெண்டையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ த சைட் ஆஃப் த சிலிண்டர். ஃப்ளக்ஸ் த்ரூ த சைட் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கும், அந்த ரைட் சைடில் இருக்கும். +Xனா ரைட் சைட்,
மைனஸ் எக்ஸ்னா லெஃப்ட் சைட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் ஏரியா நார்மல் வந்து அவுட்வேர்டாக பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ டீட்டா வந்து இந்த இடத்துல 90 டிகிரி. ஏரியா நார்மல் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு லைன் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அந்த என்ன சர்ஃபேஸ்னா த்ரோ விச் வி ஆர் சப்போஸ் டு கால்குலேட் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி வரும். டீட்டா அப்படின்றது என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா நார்மல் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ டெல் எஸ் காஸ் டீட்டா. ஸோ இ டெல் எஸ் காஸ் 90 டிகிரி. அதாவது 90 டிகிரின்றது 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காஸ் 0 ஈக்குவல் டு 1, காஸ் 180 டிகிரி ஈக்குவல் டு -1, காஸ் 90னா 0. ஸோ நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறோம். ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் சர்ஃபேஸ், லெஃப்ட் ஃப்ளாட் ஃபேஸ், த்ரூ ரைட் ஃப்ளாட் ஃபேஸ் ப்ளஸ் சைடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட் ஃப்ளக்ஸ் வந்து 3.14 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கடைசி 4வது பார்ட் கொஸ்டின் என்னன்னா நெட் சார்ஜ் இன்சைட் த சிலிண்டர். அக்கார்டிங் டு காஸ்லா பார்த்தீங்கன்னா டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ்ட் சார்ஜ் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஃப்ளக்ஸ் நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் நாட். ஸோ கியூ ஒரு சைடு வச்சுட்டு மெத்தட் ரெண்டு கொண்டு போனோம்னா நெட் ஃப்ளக்ஸ் இன்ட்டு எப்சிலன் நாட். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா 2.78 அப்ராக்சிமேட்லி 2.78 into 10 power minus 11 coulombs வரும். ஸோ நெட் சார்ஜ் contained inside the cylinder is 2.78 into 10 power minus 11 coulombs. ஓகே, நாம் இது மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் தமிழில் ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.